ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே ஒரே மாதிரி அடை செஞ்சு போர் ஆயிடுச்சா? இந்த மாதிரி ஒரு நாளைக்கு அடை செஞ்சு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் அளவு சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கோங்க. 1 கப் அளவு சாப்பாட்டு அரிசிக்கு 1/4 கப் அளவு துவரம் பருப்பை சேர்த்து கழுவி சுத்தம் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. சாப்பாட்டு அரிசி சேர்க்கலைன்னா இட்லி அரிசி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு 8 மணி நேரம் ஊறட்டும். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் நல்ல பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 1 கை அளவு தேங்காவை அதே மாதிரி துருவி எடுத்துக்கலாம். ஒரு பல்ஸ் மோடில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி துருவின மாதிரி ஆகிடும். இதையும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஒரு 10 போல் சின்ன வெங்காயத்தை எடுத்து அதையும் லைட்டாக துருவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஊற வச்ச அரிசியை கிரைண்டரில் சேர்த்துட்டு நல்லா கெட்டியாக அரைக்கணும். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க மிளகாய், சீரகம், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து இதோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். கடைசியில் ஆஃப் எடுக்கும் போது அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. வச்சுருக்க தேங்காயும் சேர்த்து நல்லா லைட்டாக அரைப்பட்டதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மாவு இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும். அரிசி லைட்டாக குருணையாக இருக்கணும். அப்போ தான் நல்லா புசு புசுன்னு வரும் நம்மளுக்கு அடை. ஒரு துணியை சேர்த்துட்டு அந்த துணி மேலே மாவை வச்சு மேலேயும் ஒரு துணியை சேர்த்து நல்லா ரவுண்டாக தட்டி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி ரவுண்டாக தட்டி எடுத்துக்கோங்க. தட்டி எடுத்ததுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெயில் நல்லா சேர்த்து 2 பக்கமும் நல்லா புசு புசுன்னு பொரிஞ்சு வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம் அடையை. ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வரணும். நல்லா இது பூரி மாதிரி உப்பி நல்லா வரும். இந்த மாதிரி நல்லா புஷ்ஷுன்னு 2 பக்கமும் செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் சட்டியோடு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.